ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது சாரி நீங்கள் பார்த்துருக்குது எமி சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோவோட வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு இந்த கேம் பிளே எப்படி இருக்க போகுதுன்னா, நம்மளோட பேஸ் வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ளே என்னோட ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ். அதை நம்ம காப்பாற்றணும். நம்ம மேலே ஒரு ஃபைட் இருக்குல்ல, ஃபைட்டுன்னு போட்டால் எல்லோரும் நம்மளை ஜாம்பி வரும் கைஸ். அந்த ஜாம்பி கிட்ட இருந்து இந்த ஹார்ட்டை காப்பாற்றணும். நம்ம இதை ஃபுல்லாக நல்லா பில்டு பண்ணி ஜாம்பியை இதை கூட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட தாண்ட விடாமல் நம்ம ஆக்குறோம். ஓகேங்களா கைஸ், இதான் இன்னைக்குள்ள சேலஞ்ச். ஓகே, வாங்க இந்த கேம் பிளே வீடியோ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், அதனால தான் இப்படி கொஞ்சம் சூப்பராக பண்ணிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க ஃபைட்டு போயிடுவோம். வாடா வாடா தெலுங்கானா அப்படின்னு எல்லாரையும் நம்ம போட்டு தள்ளிட்டுருக்கோம். ஓகே கைஸ், ரொம்ப ஈஸியாக தான் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். எல்லாரையும் பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு 5K முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, கிட்ட கூட உடனே வர முடியல. என் கிட்ட கூட முன்னாடியே போட்டு தள்ளிடுறீங்க எல்லாரும். ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்த்து. இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளுங்க கைஸ். நம்ம இப்போ 20 இப்போ வார் போக முடியுமான்னு பார்ப்போம். என்கிட்ட கீழே காஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. 200 தான் கைஸ் இருக்கு என்கிட்ட. ஓகேங்களா, 268 தான் இருக்கு என்கிட்ட. நம்ம எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்புறமா போயிட்டு இது ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்தால் தான் கைஸ் நிறைய பை பண்ண முடியும். அதனால் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம 2400 சேர்த்துட்டோம். இப்போ ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், எனக்கு இந்த ரெட் கலர் தான் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, கூடிய சீக்கிரம் வாங்குவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக்கு இருக்குது. அப்புறமா நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் இதை. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் கைஸ். அந்த பாக்ஸில் என்னென்னவோ வருதுன்றாங்க, அதனால் அதை வாங்கிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறமா இது ஒன்று வாங்கிக்குவோம். இப்போ இன்னும் 100 இருக்குது. இதுக்கு என்ன வாங்கலாம்னா, இது அன்ஸ்டாக்கில் இருக்காங்க. இது வாங்கிப்போம். ஓகே கைஸ், வாங்க நம்ம போயிட்டு நம்ம பேஸுக்கு போயிட்டு நல்லா பண்ணுவோம். ஒன்று வச்சுருக்கேன் நான். எப்படி ஹோலி மௌலி, வெயிட் பண்ணுங்க. இரியா ஐயோ, ஃபஸ்ட்டு இது வச்சுக்கலாம் கைஸ். இது ஒன்று, இப்படி அப்படி ஒன்று, இன்னும் ஒன்று போட்டால் கரெக்டாக இருக்கும் கைஸ். பார்த்துக்கலாம். இது நம்ம எங்கே வச்சுருவோம். ஓமா பொய்யா, ஓமா பொய்யா. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே சுட மாட்டேங்குது. அதனால் இதை எடுத்துடலாம். இது கைஸ் எடுக்க முடியல. ஓகே, இது நம்ம இப்போ எடுத்துட்டோம். இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சிடலாம் கைஸ். இங்கே வச்சா தான் பவராக அடிக்கும். அப்புறம் இதை வெயிட் பண்ணுங்க. இதை இங்கே வச்சிடலாமா? கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இங்கே வச்சிடலாம். சரி வாங்க ஒரு ஃபைட்டில் போய் பார்த்துருவோம்.
ஏய் சூப்பர் ரைஸ். பையன் வந்து எதிரியுமே முன்னாடியே விட மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறானுங்க. ஓகே, அப்படி நம்ம அப்படியே அமைதியாக நின்று பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்க. 4 வீக் வந்துட்டானுங்க அதுக்குள்ள. ஓகே கைஸ், நல்லா தான் சொல்கிறானுங்க, இந்த ரெட்டால் வாங்க முடியுது. ஓகே பார்ப்போம் எவ்வளோ போகிறானுங்கன்னு. இவனுங்களே தனியாக 9 போயிட்டாங்க கைஸ், சூப்பரில். ஓகே ஓகே கைஸ், நல்லா தான் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே போங்கடாடே, விட்றாதீங்கடாடே தம்பி. ஏ கைஸ், இவன் தான் கைஸ் சூப்பராக தாக்க முடிகிறான். அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். பாருங்க பாருங்கள், எரிச்சு விட்டுறான் கைஸ். உட்காந்து ஒரே அடி தான் அவனுங்கெல்லாம் எரிச்சு விட்டுறான். ஓகே, இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம அப்படியே பார்ப்போம். பாருங்க, எல்லாமே இவனால தான். அங்கே பாருங்க, ஒத்தையா நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாருங்க வர எல்லாரையும் எரிச்சு விட்டுறான், இவனால தான். அதோட இவன் பக்கத்துலயே போக முடியல யாராலையும். இங்க பாருங்க, இந்த பார்டரை விட்டு வரவே மாட்டேங்கிறானுங்க யாருமே. பாருங்க, எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்க டேமேஜ் விழுந்துச்சுங்க ரெட்டுக்கு. இங்கே பாருங்க, டேமேஜ் விழுந்துச்சு. ஒரு அடி வச்சா அவ்வளோதாங்க, போயிடுவான் அவன். ஓகே, அடுத்த லேயராக நம்மளுக்கு பிங்க் இருக்கனால பிரச்சனை இல்லை. அதுக்கும் அடுத்த லேயராக வந்து நம்மளுக்கு ப்ளூ இருக்குது. அதனால் எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிடுவானுங்க. எங்க நான் எல்லாமே 20 வால்ஸ் போயிட்டேன் கைஸ். இதோட ஃபுல்லாகவே 50 தான் அடிக்கணுமா? வாங்க பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். பாஸ்லாம் வந்து அடிச்சிருவானுங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே கைஸ், செம்மையாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே கைஸ், ஓகே கைஸ், அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து 25 வரைக்கும் தாங்குச்சு. நான் எல்லாமே 25 வரைக்கும் தாங்குச்சு. என்ன ஆச்சுன்னா வந்து 25ல் பாஸ் வந்து போட்டு தள்ளிட்டான். அது அவங்கள காட்ட முடியல. சரி விடுங்க. சரி, இவங்க ஒரு சைடு ஃபைட்டு போட்டோம், நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு. ஹோலி மௌலி, இங்கே பாருங்க கைஸ், இவங்க பாருங்க நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு வாங்கடா வாங்கண்ணா வணக்கம்ண்ணா அப்படின்ட்டு இருக்காங்க கைஸ். இங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு பாருங்க, சமலை. எங்க இவன் வாங்கி வச்சிருக்கான், ஓப்பன் பண்ணுவோமா? என்னால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு காட்டுது கைஸ். அவன் பாருங்க பொண்ணு எவ்வளோ லெவலுக்கு போயிட்டா பாருங்க, லாவா லெவலுக்கே வந்துட்டாங்க பாருங்க. எல்லாமே அவனுக்கு லாவாதான் வருது பாருங்க. ஈஸியாக முடிச்சிடுறாங்க கைஸ், அவ்வளோ பெரிய இதெல்லாம். பாருங்க எவ்வளோ சப்பையாக முடிச்சிட்ருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. இங்கேயும் நம்ம சைடில் நல்லா அடிச்சிட்ருக்கானுங்க கைஸ். அது நம்ம அதுக்குள்ளே 12 போயிட்டானுங்க. இங்கெல்லாம் பாருங்க கைஸ், இவனா பக்காவாக பண்ணிருக்கான். இவனை மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். இது என்னங்க கண்ணு இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அந்த திருவிழா அந்த பாட்டிக்கெல்லாம் போடுவானுங்களா தான் இது. ஓ, நான் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கேன். போ டடன் 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 டன் 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 டன். நம்மளுக்கு வர காசு ஏறிட்டே இருக்கு, ஆனால் அந்த சைடு எல்லாரையும் போட்டு தள்ளி. எங்க வெயிட் பண்ணுங்க, இப்போ முன்னாடி ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகே, நம்ம தலைமை இருக்கோம், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை.
இப்போ எனக்கு என்னன்னா என்கிட்ட இருக்கிறது இந்த வார் மட்டும்தான். எனக்கு இந்த வார் இருந்தால் அடிக்கவே முடியலங்க பாருங்க. அதுக்குள்ளே இவனுங்களே முடிச்சிடறானுங்க. இங்கே பாருங்க, இதுதான் இது ஓகேங்களா. இதை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஓ, நான் ஒரு பாக்ஸ் வாங்கி போட்டிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதே தாங்க கட்சி, இது காமன். சரி விடுங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வந்து போயிட்டான். அது காரணம் என்னன்னு தெரியல. நீங்கள் அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபுல்லாக போயிடுச்சு கைஸ். இவனும் மட்டும் தான் இருந்தானுங்க. வேணாம், அதான் வேணான்ட்டேன். ஃப்ரீயாமே, வெயிட் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம் தேவலாம்? ஓகே, காசு வருது கைஸ், சூப்பர்ல. ஓ மோலி இதில் எல்லாத்துலேருந்து காசு எடுத்துக்கலாம். நம்ம யாருமே பார்க்கல. ஓகே, எல்லாத்துலேருந்து காசு எடுத்தாச்சு. எடுத்துட்டேங்க கைஸ், எடுத்துட்டேன். வேறு எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போங்க. அங்கே ஒன்று வந்துருச்சு. வாவ், காசு கொட்டோன்னு கொட்டுது. இந்த சைடு ஃபைட்டு போட்டோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு போல். அது பாருங்கள், நம்ம வந்து 3000 வந்து தொட போகிறோம். வெயிட் பண்ணுங்க, 3000 தொட முடியுதான்னு பார்ப்போம். அட்ரா உன்னால் முடியும்டா. அண்ணன் சேர பண்ணுறேன், நான் முடியும்டா. அட்ரா. ஓகே கைஸ், 2000 சேர்த்துட்டோம் எப்படியோ. சரி, நம்ம போயிட்டு ஷாப்பில் போயிட்டு என்ன இருக்குன்னு. ஐயோ, நான் ஸ்டாப்புன்னு போட்டேன் கைஸ். இங்கே தான் இருக்குது. இன்னொரு ஃபயர் கன் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் இன்னும் 2 நிமிஷத்துல இருந்தால் நியூ ஸ்டாக்லாம் வருமா? சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா தெரியல, பார்ப்போம். ஓகே, இந்த குத்துற இது வாங்கலான்னு பார்த்தா இதில் ஒன்று தான் இருக்குன்னுச்சு. வேறு எதுவுமே வாங்க முடியாது நம்மளால். சரி, இப்போ இதில் போயிட்டு ஏதாச்சும் பண்ண முடியலான்னு பார்ப்போம். இல்லைங்க, இந்த சேஃப்டிக்கு வந்து இந்த கம்பி நிறைய வாங்கலாங்க. ஓகே, ஃபுல் ஸ்டாக்கே வாங்கியாச்சு. ஓகே கைஸ், ஓரளவுக்கு நிறைய வாங்கிட்டு இருக்கோம். இது என்னன்னு தெரில, இது ஏதோ எப்பிக்கா, இது ஒன்று வாங்கிக்கலாம். இது எனக்கு காசு கொஞ்சம் ஏறட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸு ஆல்ரெடி வச்சுருக்கோம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், அந்த டைம் எவ்வளோன்னு பார்த்துட்டு வருவோம். இது 1/2 மணி நேரமா? இங்கே இது என்னமோ ஓப்பன் ஆயிடுச்சாமே. வாங்க, இது ஓப்பன் பண்ணுவோம். இது ராபேக்ஸா? ஆனால் படலாம் காசு. நினச்சேன் எதுவும் ஃப்ரீயாகவே தரமாட்டானே பயிலுங்க அப்படின்னு நினச்சேன். இவங்க என்னங்க பண்ணி வச்சுருக்காங்க? ஏ பையா, நல்லா ஓகே, ஆல் தி பெஸ்ட்டா. ஓகே கைஸ், இப்போ வந்து ஓகே ஸ்டாக் வர போதுன்னு போட்டுட்ருக்கு. நம்ம நிறைய காசு சேர்த்துக்கலாம். ஏதாச்சும் இந்த இது ஒன்று வாங்கிடுவாங்க, இந்த ஃபயர் வாங்கினா நல்லாயிருக்கு. எல்லோரும் அச்சு தூக்கி போட்டுடுறாங்க கைஸ். இப்படியே போயிட்டு டான்ஸ் ஆடிட்டே வாங்கலாம் கைஸ், இங்கே என்னமோ வந்துருச்சு. ஏன் என்ன தெரில, நடுவில் ஏதோ ஆடு மாதிரி வந்துருச்சு. ஆனால் நம்ம இதுக்கிட்டே இருப்போம். 8 7 6 5 4 3 2 1. என்னங்க இது ஸ்டாக்கே வரல. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஓகே, கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு இருக்கேன். என்னங்க இது வரும்னு பார்த்தா வரவே இல்லை. கடைசியில் ஏமாற்றி போட்டானுங்க. சொல்லுங்க, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2000 கிட்டே இருக்குது.
வந்து ஏதாச்சும் இருக்காங்க பார்ப்போம். ஓகே, பிளாக்கில் இந்த 50 ரூபாது ஏதோ வாங்கிக்கலாம். இதுக்கு எல்லா ஸ்டாக்கையும் வாங்கியாச்சு கைஸ். ஓகே, அடுத்து வந்து இது என்ன தெரியல, டிசிஓ டிசோரான்னு ஒன்று. இதில் வந்து நம்ம நிறைய வாங்கிப்போம். இதில் இதெல்லாம் ஸ்டாக் வந்துருக்கு, இதுதான் தேவை. ஓகே கைஸ், எப்பிக்கில் வந்து எதுவுமே ஸ்டாக் வரல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போயும் நம்மக்கிட்ட 1000 இது இருக்குது. சரி விடுங்க, நல்ல காசு தான். ஸோ ஓகே, இன்றைக்கி ஒரு வேட்டையை போட்டுற வேண்டியதான். இது வந்து இங்கே வைப்போமா, இங்கே வச்சுருவோமா. இது வாங்கணும் பார்த்தீங்களா, இது இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே ஒன்று வச்சுருவோம். இது வாங்கணும்ல, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒன்று, இன்னும் 1 more தான் இருக்காமே. அப்போ இங்கே ஒன்று, ஓகேங்களா. அப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். मेरा न्यामी ஓகே கைஸ், ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்கிறேங்க என்கிட்ட. ஓகே கைஸ், ஓரளவுக்கு இடத்த அடைச்சாச்சு. இங்கே ஒன்று வச்சிரோன்னா அவ்வளோதான் கைஸ். மாசா ஏத்தா வீட்டுக்கியா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே ஒன்று வச்சுருவோம். ஓகே, அப்புறம் இங்கே பிளாக் இருக்குது, இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். அங்கே இங்கே ஒரு 3 வருஷம் கைஸ். அப்புறமா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சிடலாம். ஓகே கைஸ், வச்சாச்சு. நல்லா ப்ரொடெக்ட் தான் வச்சுருக்கேன். எவனும் வந்து ஓட முடியாது, ஒளிய முடியாது. ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து இப்போ எவ்வளோ தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைட். சரி ஓகே கைஸ், ஒரு 8000 சேர்த்துட்டு வரேன். ஓகே கைஸ், நான் கேம் பிளே விளாண்டுருந்தேன். இது என்னன்னு தெரியல, அப்டேட்டானு ஏதோ சும்மக்கு சுபிக்கிட்டுக்கே அப்படின்னு டான்ஸ் ஆகிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ 3000 சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேர்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இது என்னதுன்னே தெரியல கைஸ், எல்லாத்துலேயும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஹே மேன், ஹேய் வாட் ஏ மேன். இங்கே ஏதோ கேண்டி மாதிரி என்னமோ தருது எனக்கு. நான் அதை அடிச்சேன்னா ஏதோ ஒரு கேண்டி மாதிரி எனக்கு தருது கைஸ். ஸோ ஓகே, என்னென்ன புரியுற வாங்க போவோம். ஓகே கைஸ், நம்ம இடத்தும் 30 வரைக்கும் தாங்கிடுச்சு. போன வாட்டி நான் அந்த யார் கிங் ஜாம்பி இருக்கனால அவனையே போட்டு தள்ளிச்சு கைஸ் இந்த வாட்டி. அது வரைக்கும் நம்ம ஃபயர் தம்பி இருந்தார், அதனால் போட்டு தள்ளிச்சு. ஸோ ஓகே கைஸ், இன்னும் ஒரு 4000 தான், சேர்த்துட்டு வரேன். பை. ஓகே கைஸ், நம்ம இந்த சீரி விளாண்டுட்டே இருக்கும் போது நம்ம வாங்கணும்ல அந்த பாக்ஸ், அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சான். வாங்க அதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே தான் கன்னெல்லாம் கிடைக்கும்னு நான் பார்த்தேன். வாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், என்ன கிடைக்குது? ஓ, நம்மளுக்கு வந்து ஒரு கன்று கிடைக்குது கைஸ். ஐயோ சாரி, தெரியாமல் அழுத்திட்டேன். அது வந்து மினி கன் மாதிரி தான் இருக்குது. அது வந்து ரேரா, ஓகேங்களா. எங்கே இருக்கு நம்ம டூல்ஸு?
ஸோ ஓகே, இந்த வாரம் முடிஞ்சால் தான் எடுக்க முடியும் கேஸ். ஓகே, நான் 6000 வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய காசு எடுத்தால் தான் நம்ம வாங்க முடியும். சரி, நான் ஒரு 8000 எடுத்துகிட்டு வரேன் கேஸ். பாய். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் 20,000 சேர்த்துருவோம். நான் வந்து 8,000 தான் சேர்க்கணும்னு நினச்சேன். சரி, அப்புறமா 10,000 சேர்க்கலான்னு நினச்சேன். இப்போ 20,000 சேர்த்தாச்சு. ஏன்னா நடுவில் ஏதோ இந்த சீக்ரெட் என்னமோ வந்துச்சு, அதுலேருந்து எடுத்தது தான் கைஸ் இதெல்லாம். ஓகே, நம்மளுக்கு தான் லக்கையில் போல் இந்த ஃபயர் இது இருக்குல்ல, அது மட்டும் தான் வரவே மாட்டேங்குது. சரி, இது ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வாங்கிக்கலாம். இதுக்கே 18,000 இருந்துச்சு கைஸ் அதுக்குள்ள. ஓகே, அடுத்து வந்து நம்ம பிளாக்குக்கு போவோம். பிளாக்கில் எல்லாமே 0வாக தான் இருக்கு. இப்போ இதில் போய் பார்ப்போம். இப்போ இதில் இந்த லேசருக்குள்ள எல்லாமே 0வாக தான் கைஸ் இருக்கு. ஆனால் எல்லோவில் வேணால் இருந்துச்சு, அது ஒரு 2 டைம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த 8000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குல்ல, இது ஒன்று வாங்கிப்போம். ஓகே, வாங்கியாச்சு கைஸ். அவ்வளோதான். இந்த 10,000 வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு அப்புறமா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியா 13K சேர்த்தேன். 13K சேர்த்துட்டேன். சரி, இதை வந்து பார்ப்போம்னு பார்த்தா 1 hourன்னு காமிக்குது. 1 hour இல்லை கைஸ், 2 hour. அங்கே பாருங்க. அவ்வளோதான், நான் முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ சூப்பராக. ஆமாம் கைஸ், நம்ம வாங்கணும்ல, அதை பில்டே பண்ணல கைஸ். வெயிட் பண்ணுங்க, பில்டு பண்ணுறோம். இங்கே ஒன்று வச்சுருவோம் கைஸ், இங்கே ஒன்று வச்சுருவோம். நான் பண்ண ஐடியாவே இதான் கைஸ். மேலே வச்சிட்டோன்னா இவனுங்க வரும்போதே டப்புன்னு வச்சிடலாம் கைஸ். இதான் என்னோட பிளானு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரியல. சரி, பார்ப்போம் கைஸ். இது எதுவும் ஒரு பிளாக் வந்துருக்கு எனக்கு. வெயிட் பண்ணுங்க, போயிட்டு பெஸ்ட்டு வந்துடுறேன். இந்த பிளாக் என்னமோ செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க கைஸ். யார் வந்தாலும் அடித்து தம்சம் பண்ணிடுமா, அதனால் இது இங்கே வச்சிடலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து 3 இது வாங்கினேன். என்ன சொல்கிறது, அடிக்கிறது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே தான் கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்குது, இங்கே ஒன்று வச்சுருவோம். அவ்வளோதாங்க. அப்புறமா இந்த பிங்க் கலர் வந்து இங்கே வச்சுருவோம். ஓகே, வச்சிட்டோம். அப்புறமா இப்போதான் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வைக்க போகிறேன் கைஸ். இங்கே வைக்க போகிறேன். இங்கே வச்சிட்டோன்னா சேஃபாக இருக்கும். அப்புறமா இன்னும் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சிடலாம். ஓகே கைஸ். அப்புறமா இன்னொரு அடைக்கிறது இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் இங்கே அடிச்சிடலாம். அவ்வளோதான். வெளில ஃபுல்லாக அடைச்சாச்சா. உள்ளேயும் நல்லா தான் இருக்குது உள்ளே. அப்புறம் இன்னொன்று இருக்காங்க கைஸ். சரி, இதை வந்து இங்கே வைக்கலாம். இங்கே வச்சிடலாம் ஒன்று. ஓகே. ஐயோ, இன்னும் அந்தரத்தில் பறக்குது. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வைக்கலாம். இதை எடுத்து இங்கே சூப்பரில். ஓகே கைஸ், ஒரு வழியாக பக்காவாக பண்ணியாச்சு. சரி, ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துட்டு எதாவது வாங்க முடியும் பார்ப்போம். ஷாப்பு. ஓகே, ஷாப்பில் என்ன இருக்குது? இந்த கன்று இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கன்று தான் கைஸ் நம்மளுக்கு அன்லக்கியாக இருக்குது. இது வந்து லெஜெண்ட்ரியாக, அதுக்கேற்ற மாதிரி செம்ம பவராக இருக்குது. இது வாங்கலான்னு பார்க்குறேன். என்கிட்ட காசு இருக்குது. இது மட்டும் 2, 3, 4 வந்துச்சுன்னா எல்லாமே வாங்கிடுவேன். ஏன்னா அது அவ்வளோ பவர். எனக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். அது ஒத்த ஆளாக அடிச்சு எவ்வளோ அடிச்சிச்சுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
சரி ஓகே. அடுத்து வேறு ஏதாச்சும் வேறு எதுவுமே இல்லை கைஸ். ரேரு எப்பிக்கு எதுலேயுமே இல்லை. சரி வேறு பிளாக்கில் இருக்கான்னு பார்ப்போம். பிளாக்லேயும் இந்த 2 தான் கைஸ் இருக்குது. இந்த 2 வச்சு ஒன்றும் பண்ண போதில்லை. அடுத்து இங்கே சாப்பா காணும். ஓகே அடுத்து இதுக்கு போனோம் என்றால் இதில் வந்து ஒரு 5 விட்ருக்கான். ஓகேங்களா, இப்போ இதை அடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இடமும் இல்லை கைஸ். அது உண்மையாக சொல்ல போனால் அது இல்லை இடம். சரி எதுக்கும் 2 வாங்கிப்போம். காசு இருக்குல்லங்க, வாங்கிடுவோம். வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், எப்படியோ காசு வச்சு வாங்கிட்டோம். இப்போ வந்து நான் இது எங்கே வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன்னா இந்த இங்கே அடைச்சிடலான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. எங்கங்க ஓகே பேக்கு பாருங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே இங்கே வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே கைஸ், எதுவும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் போயிட்டு வந்துட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வேறு எங்கே வைக்கலாம் கைஸ்? இது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சுருவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேவா, நல்லா இருக்குண்ணே. இங்கே பாருங்க கைஸ்லாம் AK-47 சுற்றுறானுங்க. சமலை சரி விடுங்க, நம்மளுக்கு தான் AK-47 இல்லை. சரி கைஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஈட்டி மாதிரி இருக்குல்ல, என் கையில் இருக்குல்ல, அது வந்து வாங்க போகிறேன். ஓகே வாங்கியாச்சு. இங்கே பாருங்க. ஐயோ இப்போ பார்த்து இப்படி வருதே. சே இப்போ பாருங்களேன் எவ்வளோ பேர் ஸ்பான் ஆகணுங்கன்னு பாருங்க. அவனுக்கு ஒரு காண்டா மிருகம் மாதிரி ஒருத்தர் ஸ்பான் ஆனா கைஸ். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு தெரியல, ரீடேக் பண்ணி பாருங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நான் இதை வந்து எங்கே வைக்க போகிறேன்னா இங்கே வைக்க போகிறேன். இந்த இடமும் முட்டையாக இருக்குது, இங்கேயும் ஒன்று வச்சுருவோம். அப்புறமும் இந்த இடமும் முட்டையாக இருக்குது, இங்கேயும் ஒன்று வச்சுருவோம். ஓகே கைஸ், ஃபுல்லாக வச்சாச்சு. இனிமேல் எவன் வந்தாலும் குத்து தான். சரி அடுத்து வந்து எங்கே வைக்கலான்னா இந்த கார்னரில் ஒன்று வச்சுருவோம். ஏன்னா இந்த சைடு தான் மோஸ்ட்டாக வரானுங்க கார்னரில். அப்புறம் இந்த கார்னரில் வச்சுருவோம். ஓகே கைஸ், இன்னும் ஒன்று இருக்குது. இந்த ஒன்று எங்கே வைக்கலாம்? சரி மேலே வச்சிடலாமா? அம்மா டி அம்மா முடியலடா குப்பத்தா. ஓகே கைஸ், ஏறியாச்சு. ஐயோ இதை ஃபஸ்ட்டு எடுங்களேன். ஓகே இப்போ வந்து வைக்கலாம் கைஸ். எடுத்து இங்கே அவ்வளோதான், பக்காவாக இருக்குது கைஸ். வாங்க ஒரே ஒரு ஃபைட்டு போட்டுருவோம். ஃபைட்டு போட்டு அப்புறமா இது வந்து வந்துருச்சுன்னா இது லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு ஃபைட்டு போட்டு விட்ருவோம். எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். வெளில வரணும் எல்லாரும் காலிங்க பாருங்க. உள்ளே வரவே முடியாதுங்க பாருங்க. அவ்வளோதான் வெளிலையே முடிச்சு விட்டோம் நம்ம எல்லாத்தையும். நான் இதான் சொன்னேன்ல, இந்த மேலே வச்சோன்னா அவனுக்கு வரதில்லை, நெத்தி புட்லேயே வச்சு வச்சிருவானுங்கன்னு. அது வந்து கரெக்டாக நான் யோசிச்சது வந்து இதாக இருக்குது. ஓகே இந்த மாதிரி எல்லாருமே சாகுறானுங்க. அடுத்து போகவே மாட்டேங்கிறானுங்க, இதுலேயே நிற்கிறானுங்க. பாருங்கள் நம்ம எவ்வளோக்கு வந்துட்டோன்னு பாருங்கள், 16க்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே பாருங்கள் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டானுங்க. வர இந்த 20 வந்தோடனே எல்லாத்தையும் முடிச்சிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கீழே இருக்கிறது பாதி காணுங்க, முக்கால்வாசி முடிச்சிட்டானுங்க. ஆமாம் நம்மக்கிட்ட தான் கன்று இருக்குல்ல. வெயிட் அ மினிட், நீங்கள் ரீடேக் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, நான் கன்று வச்சுருக்கேன், மறந்தே போயிட்டேன். ஆமாம் காய்ஸ், நான் கன்று வச்சுருக்கேன்ல, நான் அது காமிக்கிறேன்னு சொன்னேன். ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க இதோட பவர் என்ன நான் வெளில போய் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க கைஸ், இந்த பாருங்க, இது போட்டு தள்ளிடலாம். போங்க, செம்ம பவரில் எங்கே பாருங்க. நான் அடிக்கிறது தெரியுதா? நீங்கள் எனக்கு உள்ளே போய் அடிங்க. அடிக்கிறது தெரிகிறதா?
தெரியாது, ஏன்னா ஜாம்பி மேலே பட்டாதானே உங்களுக்கு தெரியும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அதோட உங்களுக்காக நான் 20,000 சேர்த்துட்டேன் இந்த கேமில். அதோட பாதி கேமை நான் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். நம்ம வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு 30 வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன், 30 வாட்ஸ் வரைக்கும். ஓகே கைஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, லாஸ்ட்டாக வந்து அந்த இது எலக்ட்ரிக் இதை மட்டும் நான் காட்டிடுறேன். பை கைஸ், பை. நான் இந்த இது காட்டுறேன்னு சொன்னேன்ல, அது வந்து இப்போ காட்டுறேன். ஓகே, என்ன வரும் பார்ப்போம். ஓகே, ஏதோ கத்தி மாதிரி வந்துருச்சு, ஆனால் இது என்னன்னு வாங்க பார்ப்போம். அந்த இருக்கு பாருங்க இந்த கத்தி. ஓகே, இதுக்கு என்ன பவர்னு பார்ப்போம். ஃபைட். பாருங்க பாருங்க, அப்படியே குத்தி 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 கொலை பண்ணுறாங்க பாருங்க. சூப்பராகல இது. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறீங்க. பாய் 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 பாய்.